ஏய் என்னப்பா, ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, இன்னும் நாஸ்டா பண்ணல. டைம் ஆச்சு, ஜல்தி நாஸ்டா என்னாச்சு? என்னப்பா தேடிக்கிட்டே இருக்க இன்னும்? சட்னி பண்ணலையா இன்னும்? நாஸ்டா பண்ணலையா? நாஸ்டா இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கு. சட்னிக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன சட்னி வைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாங்க தக்காளி விற்கிற விலைக்கு இப்போ தக்காளி சட்னி வைக்க முடியாது. என்கிட்ட இன்னும் 4 தான் இருக்கு. அதை வச்சு குழம்பு வைக்கணும் மத்தியானத்துக்கு. இப்போ சட்னிக்கு என்ன வைக்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் வேர்க்கடலை இருக்குல்ல, அந்த வேர்க்கடலை சட்னி வையே. ஆமாங்க, இந்த வேர்க்கடலை இருக்கு. வேர்க்கடலை இருக்கு. இப்போ இதுக்கு தேவை வேர்க்கடலை போதும். இதை வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன் பாருங்க. இதுக்கு தேவையானது இந்த வேர்க்கடலையை வறுத்து நல்லா இப்போ தோல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, புளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். இதுதான் தேவை வேர்க்கடலை சட்னிக்கு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயிடுச்சு, கம்மி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறேன். பூடு, பச்சை மிளகா, இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவாங்க. அதோட இந்த வேர்க்கடலையும் போட்டுக்கிறேன். ஏற்கனவே வறுத்துருக்கோம்ல, அதனால அது ரொம்ப வதங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த புளி, அதுக்கு மேலே இந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சு சட்னி ரெடி ஆயிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இறக்கிற வேண்டிய தண்ணி. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம்னா சட்னி ரெடி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சட்னி. இட்லி வந்துருச்சு, எடுக்க போகிறேன். இட்லி ரெடி, சட்னி ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட. இது உங்களுடைய எஸ் குமார் அந்தமான் சேனல். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.